வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். குரூப் 4 தேர்வு முடிவுகள் அண்ட் கட் ஆஃப் மதிப்பெண்கள், தகுதி பட்டியல்கள் அனைத்துமே விரைவில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியிட போகிறாங்க. தமிழ்நாடு பொது சேவை ஆணையம் டிஎன்பிஎஸ்சி அக்டோபர் மாதத்தில் குரூப் 4 முடிவுகள், தகுதி பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. tnbc.gov.in இந்த இணையதளத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துக்க முடியும். தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமைக்குள்ளார 100% வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் பிஃபோர் தீபாவளிக்கு முன்னாடியே குரூப் 4 ரிசல்ட்டை கண்டிப்பாக வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் குரூப் 4 காலி பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த சிவில் சர்வீஸ் தமிழ்நாடு பொது சேவை ஆணையத்தால் நடத்தப்பட்டது. ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைப்பிஸ்ட், கிராம நிர்வாக அதிகாரி, விஏஓ, ஸ்னோ டைப்பிஸ்ட் போன்ற பணியிடங்களுக்கு 3934 பணியிடங்கள் தகுதியான ஆட்சேர்ப்பு எல்லாமே நடந்தது. ஸோ கூடுதலாக 727 வேகன்சிஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 12ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த தேர்வுடைய முடிவுகள் கண்டிப்பாக இந்த வார இறுதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. tnbc.gov.in இணையதளத்தின் மூலமாக தான் நம்மளை தெரிஞ்சுக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்கள் முடிவுகளுக்காக ஆவலுடன் காத்திருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு முடிந்த 6 வாரங்களுக்குள் விடைத்தாள் மதிப்பீட்டு செயல்முறைகள் நிறைவடையும் என்று அறிவிக்கப்படுகிறது. ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசிதழிலேயே வெளியிட்டாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டாங்க. ஸோ அக்டோபர் மாதத்தில் குரூப் 4 முடிவுகள் அரசிதழிலே வெளியிடப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக அக்டோபரில் குரூப் 4 ரிசல்ட்டு 100% வெளியாகும் அப்படின்றது தெரிவிக்கப்படுகிறதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளுக்கான தேர்வு செயல்முறை 2ஆம் கட்ட ஆவண சரிபார்ப்புக்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் பட்டியல் மற்றும் பிற விவரங்கள் எல்லாமே விரைவில் வெளியிட போகிறாங்க அப்படின்றதையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 4 பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள், இது தாங்க இப்போ கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 300 மார்க்குக்கு பேசிக்காகவே ஒரு 210 எடுத்திருந்தாலே போதும். அந்த மாதிரி ஒரு 210, 220, 200 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதுங்க. 300 மதிப்பெண்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் பொது பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு 300க்கு 230 முதல் 240 இருந்தாலே போதும் பொது பிரிவுக்கு, ஓகேங்களா. ஸோ மற்ற பிரிவுகள் கம்யூனிகேட் பண்ணுறப்ப டிபார்ட்மெண்ட் வைஸாக, கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறப்ப பேசிக்காக ஒரு 200 மதிப்பெண்கள் இருந்தாலே குரூப் 4 நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் 100% நமக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். தேர்வு முடிவுகள் வெளியானதும் விண்ணப்பதாரருக்கு அந்த பிரிவுக்கான விரிவான கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி நமக்கு குறிப்பிட்டாங்க. ஸோ தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நாளை கண்டிப்பாக வெளியிடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை அக்டோபர் 18ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது இல்லை அப்படின்னா அக்டோபர் 21, ஸோ தீபாவளி முடிந்து குரூப் 4 முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா குரூப் 4 பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது. 4662 வேகன்சிஸ். கடந்த ஆண்டுகள் வேகன்சிஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டு வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக குரூப் 4 வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வேகன்சிஸாவது கொண்டு வருவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. மக்களே கவலையப்பட வேண்டாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.